Hi friends, welcome to Wings of Man. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி, அதாவது கர்ப்பத்துடைய முதல் மாதம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் எந்த அளவுக்கு மாற்றங்களை உணர்வாங்க, என்ன மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக அவங்க உணவில் சேர்த்துக்கணும், குழந்தையுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் மாத கர்ப்பம் அப்படிங்கிறது முதல் 4 வாரங்களை குறிக்கும். எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய கர்ப்பகாலம் கணக்கிடும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மந்த் பீரியட் டேட்லேருந்து தான் கணக்கு பண்ணுவோம் இல்லையா. அதாவது அந்த லாஸ்ட் மந்த்து பீரியட் வந்து அந்த முதல் நாள்லேருந்து நம்மளுடைய கர்ப்பகாலம் வந்து கணக்கிடப்படும். இதனால் நம்மளுடைய இந்த முதல் மாத ப்ரெக்னென்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாதி நாட்கள் வந்து நம்மளுடைய ஓவிலேஷன் டைமாகவும் பாதி நாட்கள் நம்மளுடைய பீரியட்ஸ்க்கான டைமாகவும் இந்த மாதம் வந்து இருக்கும். இந்த முதல் மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையுடைய அளவு சிறிய கசகசா அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடுகை விட சின்ன அளவு, அந்த அளவில் தான் குழந்தையுடைய சைஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கும். கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன சைஸ்லேருந்து நம்மளுடைய குழந்தை நம்ம வயத்தில் வளர்ந்துட்டு வராங்க. ப்ரெக்னன்சி நம்ம டெஸ்ட் பண்ணதும் டாக்டர் கிட்ட போனதுமே அவங்க கண்டிப்பாக நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. விட்டமின்ஸ்க்கு கால்சியம் அப்புறம் அயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் வந்து எழுதி கொடுப்பாங்க. அது தவிர்த்து அந்த சத்துக்கள் எல்லாமே மாத்திரையிலேயே நமக்கு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாத்திரைகளை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கூடவே நம்மளுடைய உணவு மூலியமாகவும் அந்த சத்துக்களை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். கர்ப்பத்துடைய முதல் மாதத்தில் தாய் வந்து அவசியமாக சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகள், ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தையுடைய மூளை, முதுகு தண்டு வளர்ச்சி, உடலில் இருக்கிற உறுப்புகள் வந்து சீராக வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த சத்து அவசியம். இது எதிலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, ப்ரொக்கோலி, சிட்ரஸ் பழங்கள், இதிலெல்லாம் வந்து இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம பால் பொருட்களான பால், தயிர், வெண்ணெய், சீஸ் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறது மூலமா குழந்தைக்கு தேவையான கால்சியம், புரோட்டீன் இதெல்லாமே கிடைக்கும். டெய்லி வந்து ஒரு முட்டை தவறாமல் நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய கர்ப்பத்துடைய முதல் நாள்லேருந்தே நம்ம வந்து கீரைகளை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். டெய்லி ஏதாச்சும் ஒரு கீரையாச்சும் கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச வகையில் கூட்டாவோ பொரியலாவோ அல்லது சூப் மாதிரியோ நம்ம செஞ்சு கண்டிப்பாக எடுத்துக்கணும். உணவில் டெய்லி ஏதாவது 2 காய்கறிகள் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது வந்து நமக்கு பிடிச்சது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா முதல் மாதத்தில் பார்த்திங்கன்னா குமட்டல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிடலாம். பழங்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். டெய்லி ஏதாச்சும் ஒரு பழமாவது நம்ம சாப்பிட்றதா நம்ம வந்து உறுதி எடுத்துக்கணும். கண்டிப்பாக டெய்லி ஏதாவது பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இது தவிர்த்து நம்ம நட்ஸ் வந்து டெய்லி சாப்பிடலாம். ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு நட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட்லியான நட்ஸ் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னா, நம்மளுடைய வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதுவே போதும். அதில் வந்து தேவையான அளவு எல்லா சத்துக்களுமே குழந்தைக்கு கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வந்து வேர்க்கடலை மிட்டாயாவோ வறுத்ததாகவோ அல்லது வந்து அது வேக வச்சோ நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே சீப்பாக கிடைக்கிற கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, கருப்பு கொண்டக்கடலை, அதை வந்து நம்ம நல்லா வந்து தோல் கிழிகிற அளவுக்கு நல்ல மசிய அளவுக்கு வேக வச்சுட்டு அப்படியே நம்ம தோலோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது தவிர்த்து நம்ம வந்து உடலை வந்து நீரோட்டமாக வச்சுக்கணும். தேவையான அளவு தண்ணீர் வந்து குடிக்கணும். முதல் மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம தொண்டை வறண்டு இருக்கும், உடல் வந்து சூடு அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இதனால் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கிறது மூலயமா நம்ம உடலை வந்து நீரோட்டமாக வச்சுக்கலாம். முதல் மாதத்தில் சாப்பிடக்கூடாத உணவுகள்னு சில விஷயங்கள் இருக்குது. உடல் சூட்டை அதிகரிக்கிற மாதிரியான எந்த உணவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. பப்பாளி, அன்னாச்சி, மாம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சூட்டை அதிகரிக்கும். எள்ளு இதெல்லாம் கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லலாம் அவாய்ட் பண்ணிக்கணும். முதல் மாதத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, முதல்ல நமக்கு வரக்கூடிய சிம்டம் எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய பீரியட் வந்து மிஸ் ஆகும். அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டெண்டராக இருக்கும். நிப்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஆக்சிடென்டலாக நம்ம டச் பண்ணிட்டாலும் வந்து நிப்பிள்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். வாந்தி, குமட்டல், மயக்கம் இதெல்லாம் கூட நமக்கு ஃபர்ஸ்ட் மந்தில் சாதாரணமாக வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா உணவு மீது வந்து நாட்டம் இல்லாமல் போகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காத உணவுகள்லாம் அந்த டைமில் வந்து பிடிச்சது போல் இருக்கும். ரொம்பவே பிடிச்ச உணவுகளை அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாகவும், கொஞ்ச நேரம் அழுகையாகவும், கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா சோகமாகவும், திடீர்னு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு மனநிலையில் தான் நம்ம இருப்போம். இது வந்து மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து முகத்தில் பருக்கள் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே இது பருக்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சிலருக்கு வந்து மென்மையான சருமமும் இருக்கும். ஹார்மோனால் எண்ணெய் பசை அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு பருக்கள் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய செரிமானத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
மலச்சிக்கலை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கீரை அப்புறம் தண்ணி இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து பாதாம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கேன் வச்சு தான் குழந்தை வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரியான இடத்துல குழந்தை வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்களா அல்லது கருக்குழாயில் தங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கருக்குழாயில் குழந்தை தங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட உயிருக்கும் சரி தான், குழந்தைக்கும் வந்து ஆபத்தாக முடியும். அதனால் குழந்தை எந்த இடத்துல கரு வந்து பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முதல் எடுக்கக்கூடிய ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஸ்கேன்லேயே நமக்கு வந்து குழந்தை வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, அவங்களுடைய ஹார்ட் பீட் கிடச்சிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர்த்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். தேவையில்லாத பயணங்களை வந்து மேற்கொள்ளக்கூடாது. இது குழந்தைக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கும். கூடுமானவரை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக வந்து ஒரேடியாக வந்து படுத்தே கிடக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்லை. அது வந்து உங்களை சோம்பலாக்கிடும். ரொம்ப ஹெவியான ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் எதுவும் பண்ணணும்னு இப்போ அவசியமே கிடையாது. இந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படின்னாலுமே உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வாக்கிங் போகலாமா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாக்கிங் போகலாம். இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்டும் வந்து தேவையில்லாமல் எடுத்துக்கவே கூடாது. அது குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சின்ன ஒரு தலைவலிக்கு கூட நீங்கள் சுயமாக மாத்திரை எடுத்துக்கக்கூடாது. டாக்டரை கேட்காம எந்த ஒரு டேப்லெட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறது குழந்தைக்கு ரொம்பவே டேஞ்சர். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு டேப்லெட் வந்து கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சதுமே கண்டிப்பாக உங்களுடைய எல்லா மெடிக்கேஷன் அப்புறம் உங்களை பற்றின சில டீட்டெயில்ஸ் முக்கியமானதாக இருக்கும் இல்லையா. இதுக்கு முன்னாடி எனக்கு PCOD இருந்தது அல்லது நான் ஓவியுலேஷனுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன், இது எல்லா விஷயங்களையும் வந்து கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். ஃபர்தராக அதை வச்சு உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தை ஹாப்பியாக இருப்பாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.